இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 3 plus 1 by a equal to 10 by a square. இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே அந்த சைடு நான் கொண்டு போறேன். 10 by a square இது இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆயிரும், -1 by a. 3 இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆயிரும், -3 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கு, நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? 10 by a ஸ்கொயர் -1 by a அப்படின்னு இருக்கு. இது a ஸ்கொயர் ஆனோம்னா ஏவால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே ஏஆல மல்டிப்ளை பண்றேன். இது a ஸ்கொயர் ஆனோம் அப்படின்னா a ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும், மேலே a ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றேன். ஈக்குவல் டு 10 by a ஸ்கொயர் மைனஸ் a by a ஸ்கொயர் மைனஸ் 3a ஸ்கொயர் by a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தனித்தனியா இருக்க a ஸ்கொயரை மொத்தமா போட்டுக்கலாம். 10 minus a minus 3a square by a square equal to 0. இந்த a square இங்க போகும்போது 0 ஓட மல்டிப்ளை ஆகி 0 ஆயிரும். 10 minus a minus 3a square equal to 0. இதை நம்ம ஆர்டர் எழுதிக்கலாம். -3a square minus a plus 10 equal to 0. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறது மைனஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3a ஸ்கொயர் இது பிளஸ் a ஆயிரும், இது -10 ஆயிரும், ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -b by a. ஓகேவா? ஸோ செகண்ட் என்ன இருக்கோ அது கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் b. அப்ப b ஈக்குவல் டு 1. a பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து a. அப்ப a ஓட வேல்யூ 3 மைனஸ் b ஓட வேல்யூ 1, a ஓட வேல்யூ 3. சம் ஆஃப் த ரூட்ஸ் பாத்தீங்கன்னா -1 by 3. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னா c by a. c ஓட வேல்யூ தேர்ட் என்ன இருக்கோ அதான் வந்து c. அப்ப c ஓட வேல்யூ -10, a ஓட வேல்யூ 3. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா -10 by 3. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.